Welcome to another episode of Bye with Karthik and Samil crew. சிங்கமா இருந்தேன் அப்படின்றது வந்து படத்துக்கு வேணா உபயோகமா இருக்கும். சிங்கமும் அடிப்படிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தெருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு குத்தலு வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. பூவா வேணுமா இல்லையா நமக்கு? ஆமா. அதனால இன்னைக்கு சார் வந்து ஸோ அந்த மீம்ல போடுறது அதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின் நம்ம வாழ்க்கை ரியாலிட்டி இதுதான். ஸோ இந்த ரியாலிட்டியை வந்து உங்களுக்கு ஒரு படப்பிடிப்பாக காட்டணும் அப்படின்றத வந்து நான் ஆசைப்பட்டனும் இல்லையோ என் பொண்டாட்டி பாவா நீங்களே எப்பயாவது தான் வேலை செய்கிறீங்க, வேலை செய்யும் போது அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்தீங்கன்னா மக்களுக்கும் தெரியும். இல்லை ஆக்சுவலாக அவர் அப்பப்போ பண்ணுவார். ஆனால் சில டைம் வந்து போன ஒரு ரீல் எல்லாம் வந்துட்டு அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நிறைய எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஓ, உனக்கு தனியாக வேற கேட்குறாங்களா? ஆமாம். வாட் இஸ் திஸ் மக்களே, நம்ம தானே டீலு, நீங்கள் என்ன அந்த பக்கம் போய் இது தவறு மக்களே, நீங்கள் எதுவும் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் அப்புறம் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சொன்னேன். பட் என்னால் என்னால் மெசேஜும் பண்ண முடியல. ஓ, இது வந்து இப்போ மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நீ எடுக்க சொன்னியா? ஆமாம். அதெல்லாம் இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நான், ஃபேமிலி இஸ் ஆளாளுக்கு ஒரு ஒரு டீம் ஒர்க் தான். நாங்கள் வந்து சில விஷயங்கள் செய்வோம், அது வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க சில விஷயங்கள் செய்வாங்க, நாங்கள் செய்ய மாட்டோம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே சோறு இருக்கா, அதுதாங்க நமக்கு வேணும். சாப்பாடு இருக்கா? ஆமாம். நான் வந்து தனியாக இருக்கும்போதே வந்துட்டு நான் நைட்டே வந்து எல்லாமே குக் பண்ணிடுவேன். பிகாஸ் எனக்கு காலையில் 7:20க்குலாம் வந்து ஆஃபீஸ் கேபில் வந்துடும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். நாங்கள் பசங்களாக இருக்கும்போது அப்படி இல்லைங்க. ஆர்டர் போட்டாங்க அவ்வளோதான். அந்த ஒரு வாழ்க்கை கிச்சன் ஃபுல்லாக ஆள் இருக்கும், 8 பேர் சமைப்போம். ஏதாவது ஒரே ஒரு சட்னி வைக்கிறதுக்கு அங்கே நின்று பேசுவோம் பாருங்க, ஒரு வாழ்க்கை கதை. இது வந்து மோர் டுவர்ட்ஸ் இது வந்து மோர் டுவர்ட்ஸ் ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெச்சூர்டான டாக் இருக்கும். எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரி, தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்குருவியா? டேய் பிக்காலி பிள்ளை பார்த்து பேசுறா, பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். இப்போ சண்டை போடுறதுக்காக நான் வரல. நான் வந்து வேற ஏதோ சொன்னாருன்னா மாட்டி பாருங்க. ஆமாங்க, பசங்களோட பேசுற மாதிரி நீங்க வந்து பேச முடியுமா சொல்லுங்க? பசங்களோட பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது. ஸோ அதுக்கான விலாக் தான் இது வந்து, ரியாலிட்டி வர்சஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஞாயிறு மதியம் சமையல் உணவு, ஞாயிறு மதியம் மட்டும் சமைக்க மாட்டோங்க. இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நைட்டு, செவ்வாய்க்கிழமை நைட்டு, அதுக்கப்புறம் சனிக்கிழமை மதியானம், எப்பப்பெல்லாம் வந்து இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்களோ நம்ம சமைக்க வந்துடணுங்க. என்ன ஆட்டம் ஆடினடா. சொல்லுங்க, ஏதோ மக்களுக்கு கருத்து தெரிவிக்க வராங்க. என்னங்க என்ன நாட்டா அந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கும்போது 5 மணிக்கு நான் எந்திரிச்சு லஞ்சு செஞ்சு டிஃபன் செஞ்சு அதை வேற ஏமா ஞாபகப்படுத்துறீங்க? இல்லை எழுப்பி தண்ணியில் காஞ்சிடுச்சுன்னு குளிச்சு டிஃபன் கொண்டு வந்து உனக்கு தோசை வாயில் ஊட்டி ரன்னிங்கில் அனுப்புவாங்க. எனக்கு காலேஜ் படிக்கும் போது எப்படின்னா 7:20க்கு பஸ்ஸு, அப்படி வந்து நான் வந்து 6:45க்கு எந்திரிப்பேன். சுடுதண்ணி எல்லாம் ரெடியா இருக்கும், அப்படியே போய் குளிப்பேன். அப்படியே ரன்னிங்ல எங்க அம்மா இப்படி ஊட்டும், என் தங்கச்சி கொண்டு போய் டிராப் பண்றேன். அயன் பண்ணி உனக்கு என் தங்கச்சி அயன் பண்ணி எப்படி ஒரு மாதிரி ராஜா பகதூர் மாதிரி வாழ்ந்து அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா. இப்ப பாரு மாட்டிட்டு நிக்கிறேன். கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இவ்வளவு பேசினாங்கல்ல, இருங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னு காட்டுறேன் வாங்க. சின்ன வெங்காயம் டிபார்ட்மெண்ட். இவங்க சின்ன வெங்காயம் பூண்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. இவ்வளவு நேரம் வந்து பேசினாங்களே, நீங்களும் அதேதான் சொன்னீங்க. ஹெல்ப் பண்ணாம என்ன பண்ண முடியும்? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. எனக்கு வந்து எங்க அம்மா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துடு. நைட்டை காய் வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணிடு. கடையில இருக்கும் போதே, இல்ல கடையில இல்ல, மேட்டுப்பாளையத்துல இருந்து இவங்க 3 பேர். நாங்க காலேஜ் போற டைம்ல, காலேஜ் அவ ஸ்கூலு, அவங்க அப்பா பஸ் ஸ்கூல் வண்டிக்கு போகணும். 7 மணிக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு டிஃபன் செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி. இது என்ன நாடகம் சொல்லிட்டு இருக்க? அது விளம்பரத்தில் வர டயலாக் இது. இல்லை அந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சேன். அப்போ இவரெல்லாம் எந்திரிச்சு
குளிச்சு டிஃபன் அது வந்து நான் வந்து ராஜா பகதூர் மாதிரி வாழ்ந்துட்டேன், நீ என்ன வாழ வச்சுட்ட. ஆனா வந்து நீ நினைக்கிறது வேற. கல்யாணம் எங்க அப்பா உங்ககிட்ட எப்படி இருந்தாரு சொல்லு? சப்பாத்தி தேய்ச்சாரா? அது கடை இருந்தது. ஹெல்ப் பண்ணாரா இல்லையா? மத்தபடி வீட்டுக்கெல்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. இல்ல சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்தாரா? மாவு எடுத்துட்டு ரோடா சுத்தினாரா? அது நம்ம டிஃபன் கடை வச்சு பொழப்பு நடத்தாகணும். பொண்டாட்டி சொன்னா கேட்கணுமா? போடா டேய் போடா. அண்ட் டே பாய்ஸ், ஒரு காலத்துல நம்ம மாசா சுத்தி இருப்போம், பயங்கர மாசா சுத்தி இருப்போம். நான் தான் கேர்ளா இருக்கும்போது மாசம் சுத்திட்டு இருந்தேன். எங்க அம்மா எனக்கு அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ஆமா அவங்க வீட்லயும் வந்து எங்க அம்மா என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. பட் இப்போ வந்து அது கல்யாணத்துக்கு அப்புறம் the way they have turned into, அதை எப்படி சொல்றது, ஒரு எங்க அம்மா சில டைம் சொல்லிட்டே இருப்பாங்க, நீ எப்படி வந்து வேலை செய்ய போறேன்ட்டு. நான் இது மேனேஜ் பண்ணி வேலை செஞ்சாச்சு. வேலை கத்துக்கிட்டு தானே ஆகணும். கண்டிப்பா. தட் இஸ் த லைஃப். ஓ அப்ப இந்த பொண்ணு வந்து வேலையே செஞ்சதில்ல போல அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு நான் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே வந்துட்டு காலையில ஸ்போர்ட்ஸ்ல இருப்பேன். நான் எப்பவுமே நான் ஸ்போர்ட்ஸ் இதில் தான் வந்து சும்மா என்னோட ஆமா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே என் காலேஜே முடிச்சேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்குலாம் தெரியும். ஆக்சுவலாக 4 o'clock 4:30 எழுந்திரிச்சிட்டு எனக்கு 5:30 வந்து கிரவுண்ட்லேயே இருக்கணும். அதனால அம்மா வந்துட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க. அதுவே எனக்கு காலேஜ் வரைக்கும் அப்படியே இருந்துருச்சு. நான் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப்லாம் எங்கள் அம்மாக்கு பண்ணேன். அப்படியே இருந்துட்டு ஒன்றும் பண்ணது இல்லைங்க. அதெல்லாம் பண்ணியிருக்கேன். வந்து சமைக்க ஆரம்பிக்கும் போது இல்ல இப்பதாங்க கொஞ்சம் என்னமோ ரியாக்ஷன் விட்டாரு. நல்லா நீங்க வந்து லாஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம ப்ரௌனி அந்த லெவல். ஆனா இப்ப நிஜமாவே வந்து அவளோட குக்கிங் வந்து லேடர் போட்டு 2 ஸ்டெப் ஏறி இருக்கா. அதை நான் சொல்லி ஆகலாம். இன்ச்சா எங்க அம்மா பாரு இன்ச்சா இங்கதான் இருந்துட்டு எங்க கதையை கேட்டுட்டு விட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? நான் எனக்கு எப்பவுமே குக்கிங் வந்துட்டு எனக்கு சாப்பிட பிடிக்கும். அதனால நான் அந்த டேஸ்ட்டுக்கு எப்படியா செஞ்சிருவேன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சாப்பிட பிடிக்கும். அதனால பிரச்சனை இல்லை. எப்படியே தப்பிச்சாச்சு. அவன் தப்பிச்சிட்டான். இப்போ UAE பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எல்லா ஜாபுமே வந்துட்டு ரொம்ப ஹெட்டிக்காக தான் இருக்கும். ரொம்ப வந்துட்டு ப்ரெஷராக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் ஜூனியராக இருந்தாலும் சரி, சீனியராக இருந்தாலும் சரி, இங்கே அப்படி தான் ஒர்க் கல்ச்சரே வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு கரெக்டாக ஒரு ப்ராப்பரான தூக்கம் இல்லைன்னா காலையில் அங்கே போய் மண்டை பிச்சுக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு இப்போ நம்ம ரொம்ப இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ப்ராப்பராக தூக்கம் இருக்காது. அது நம்மளோட ஒர்க்கு தான் ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் ஒட்டுக்கா பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிடும். காலையில் டக்குன்னு கிரேவி வச்சுட்டு கிளம்பிடலாம். சூப்பர் ஐடியா பா. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ துபாயில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படி இதெல்லாம் பிளான் துபாயில் மட்டும் இல்லை, எங்கே ஒர்க் பண்ணலாம். ஆமாம் கரெக்டு. இப்போ நீங்கள் எப்படி மீல் பிளான் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஓ அப்படி அவங்க கிட்டே ஆமாங்க. ஏதாவது சஜஷன், உங்களோட கருத்துக்கள். சிலர்லாம் வந்து ஒரு 2-3 நாள் ஒரு வீக்குக்கானதை வந்து அந்த வீக்கெண்ட்லேயே பிளான் பண்ணிடுவாங்க, எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சு. பட் நாங்கள் அந்த ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்றது எங்களுக்கு அந்த அளவுக்கு அபிப்பிராயம் கிடையாது. அண்ட் ஸ்லீப்பிங்கே வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. எஸ்பெஷலாக இவளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தூங்கும் போதே மணி வந்து 11:30-12 காலையில் 5:15 to 5:30 எந்திரிக்கணும். விச் இஸ் 5 hours தான் தூக்கமே இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராவல் அது இதுன்ட்டு பயங்கர ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. ஆமாம், அதனால் ஓகே எல்லாமே இப்போது மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டீம் ஒர்க். மம்மி கை வை மம்மி. அண்ட் உள்ள 2 லெஃப்ட் கை வச்சு. ஓ சாரி, டீம் சரியில்லை. எங்க அம்மா பாரு என்ன விடுங்கடா, சத்தியம் பண்றேன்டா, என்ன விட்டுருங்கடா, என்ன விட்டுருங்கடா. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. நிறைய பேர் கேக்குறீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படி இத்தனை பேர் ஒண்ணா, எப்படி நிறைய ஒண்ணா இருக்கறனால நிறைய நன்மைகளும் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். நிறைய பிரச்சனைகள், கொஞ்சம் நன்மைகள். என்னது? கொஞ்சம் நன்மைகள், கொஞ்சம் பிரச்சனைகள். அதாவது நீங்க 2 பேர் நன்மைகள், நான் பிரச்சனையா? அதிகப்பட்டான் ஆட்டோக்காரன். ஏன்னா நீங்க பிரச்சனை பண்ணா ஒண்ணும் இல்ல, எங்க பிரச்சனை ஆரம்பிச்சுச்சுன்னா உங்க ஆத்தி இவங்க என்னடா அவன நம்மளுக்கு இது என்னடா நமக்கு அவன பயமுறுத்திட்டு இருக்க. என்ன பிரச்சனை பண்ணுவ? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா பிரச்சனை வருது, அப்ப சமாதானம் அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க. சரி, ஆனா மாமியா மருமகன்னா இவங்க எப்படி தெரியுமா நம்மள வச்சிருக்காங்க மக்களே?
லைட்டா ஏய், அதாவது அந்த பக்கம் போனா ஏய் பிரச்சனை பண்ணவா, இந்த பக்கம் ஏய் பிரச்சனை பண்ணவா, நம்மள ஒரு மாதிரி பீதியிலே வச்சிருக்காங்க. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. ஸோ இப்படிதான் வந்து இந்த நாட்களை ஓட்டிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா என்ன கைக்குள்ள வச்சுக்கிறது 2 பேரும்? ஆமா, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா அதான் பண்ணணும். என்ன பண்ணணும்? உனக்கு தகுந்த மாதிரி போயிடணும், அவளுக்கு தகுந்த மாதிரியும் போயிடணும், பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் இதாக மாமியான்ற தோரணையை காமிச்சா பிரச்சனை உனக்கு வந்துடும், வேற யாருக்கு வேணாமா, நீ வந்து அம்மாவாவே இருப்பியா, மாமியாராவே மாற மாட்டியா? பையனை கஷ்டப்படுத்த மாட்டேன். அடடடடா. வெரி குட்டுங்க. ஆமாங்க, இப்போ வரையும் மாமியார் ஆகல. நான் மாமியார் ஆனா கண்டிப்பா உங்க எல்லார்கிட்டயும் அந்த ஆமா, கஷ்டம். கஷ்டப்பட்டேன், அதனால என் பையன் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா விவரம் எங்கேயுமே எங்களை விட்டு போகாதவன். ஃபர்ஸ்ட் துபாய்க்கு தனியாக வந்து அழுதுட்டே வந்தியா பாவா? போராடி யாருமே இல்லை, இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவன் வரும்போது யாரும் கிடையாது. இப்போ நடந்து பஸ் ஏறி இந்த அளவுக்கு வந்திருக்கிறான்னா ஓ மை காட். அவன் சந்தோஷமா இருந்தால் தான் நாங்களும் சந்தோஷமா. என் வாய்ஸ் ஷிவர் ஆகுது. உண்மையில இருக்கா, உண்மை தானே, எல்லாருமே அப்படி அமைய மாட்டாங்க இல்லையா? இப்போ நீ என்ன மருமகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கியா? அப்படி இல்லை, இல்ல, அவங்க எப்பவுமே உங்களை பெருமையா தான் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து இங்க நான் ஒரு எபிசோடு எடுக்க போனா அது கண்ணீர் மல்க ஒரு எமோஷனல் எபிசோடாக முடிந்தது. மக்களே, இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். அத்தையெல்லாம் அழுக வைக்க ஆல்ரெடி வெங்காயத்தை கொடுத்து கொஞ்சம் அழுக வச்சுங்க. இப்போ எமோஷனலா பேசி நான் எதுவுமே பேசவே இல்லை. சரிங்க, இது வந்து மனசார பேசிட்டாங்க. நைட்ல அப்படி அடி தெரியல, கண்ணாடி போட மாட்டான். ஆமாங்க. ஆமா. See you in another episode. Until then, it's bye from Vibe with Karthik and Co. Mummy, bye bye சொல்லிடுங்க. bye bye.